பள்ளிகளிலும் மருத்துவமனை உட்பட வேலை செய்யும் இடங்களிலும் பகடிவதையை நிறுத்துவீர், அன்வார் வலியுறுத்து. கமன்சே சீன பள்ளியில் சுயநினைவின்றி கிடந்த தலைமை ஆசிரியை மரணம். சிங்கப்பூரில் இனி மின் சிகரெட்டு பயன்பாடு போதைப் பொருளுக்கு இணையான குற்றம், சிங்கப்பூர் பிரதமர் தகவல். புக்கிட் கயு ஈத்தாம் எல்லை சாவடியில் இந்திய பிரஜைகள் உட்பட 8 வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி மறுப்பு. ஜாவி டோல் பிளாசா பகுதியில் உத்தரவை மீறி போலீசாரை மோத முயன்ற லாரி ஓட்டுநர் கைது. பள்ளிகளிலும் மருத்துவமனைகள் உட்பட வேலை செய்யும் இடங்களிலும் பகடிவதையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கேட்டுக்கொண்டார். உடல் மற்றும் உளவியல் ரீதியான துஷ்பிரயோகம் விவகாரத்தில் அரசாங்கம் எந்த ஒரு சமரசம் அல்லது விட்டுக் கொடுக்கும் போக்கை கொண்டிருக்காது என பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார். இந்த கொடுமைப்படுத்தும் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என தாம் நம்புவதாக அன்வார் கூறினார். படிவம் 1 மாணவி ஜாரா கைரினா மகாதேர் மற்றும் தாஃபீஸ் மாணவர் ஒன் அஹமத் ஃபாரிஸ் ஒன் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மரணம் தொடர்பாக அன்வார் கருத்துரைத்தார். ஜூலை 16ஆம் தேதி சபாவின் பாப்பாரில் உள்ள தனது பள்ளி விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக கூறப்படும் ஜாரா மறுநாள் அதிகாலை 4 மணி அளவில் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்ட அவர் மறுநாள் எலிசபெத் அரசியார் மருத்துவமனையில் இறந்தார். ஜாராவின் மரணம் குறித்த விசாரணை இம்மாத இறுதியில் தொடங்கி செப்டம்பர் மாத தொடக்கத்தில் முடிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன் வான் ஃபாரிஸ் மரணமடைந்தாலும் அவர் அடையாளம் தெரியாத நபரால் கொலை செய்யப்பட்டதாக 2016ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி மரண விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தாவாவில் உள்ள மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றிய ஒருவர் பணியிடத்தில் தொடர்ந்து பகடிவதைக்கு உள்ளானதால் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்றதாக ஒப்பந்த மருத்துவர்களின் அமைப்பான ஹர்த்தால் கடந்த ஜூலை மாதம் தெரிவித்திருந்தது. இதனிடையே ஜாராவின் மரணத்தில் பகடிவதையை போலீசார் நிராகரிக்கவில்லை என்பதால் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அன்வார் கூறினார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my நகரி சம்பிலான் கமன்சேவில் சீன ஆரம்ப பள்ளியில் நேற்று சுயநினைவின்றி கிடந்த தலைமை ஆசிரியை மரணமடைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 44 வயது மதிக்கத்தக்க அம்மாது சம்பவத்திற்கு முன்பாக பள்ளியில் நடைபெற்ற தொழில் முனைவோர் தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். உடல்நலம் சரியில்லாததால் பின்னர் தனது அலுவலக அறையில் அவர் ஓய்வெடுக்க சென்றார். ஆனால் காலை 9 மணியளவில் அவர் சுயநினைவின்றி கிடந்ததைக் கண்டு சக ஆசிரியர் மற்றவர்களுக்கும் தகவல் கொடுக்க அவர் கமன்சே கிளினிக் கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். இவ்வேளையில் சவ பரிசோதனை முடிந்ததும் அச்சம்பவம் குறித்து போலீஸ் அறிக்கை வெளியிடும் என தம்பின் போலீஸ் கூறியது. Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. புக்கிட் கயு ஈத்தாம் எல்லை வழியாக மலேசியா வந்திறங்கிய 8 பேருக்கு கிடா குடிநுழைவுத் துறையின் ஒத்துழைப்புடன் AKPS எனப்படும் எல்லை கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் நுழைவு மறுப்பு நோட்டீஸை வழங்கியுள்ளது. சுற்றுப்பயணிகளாக மலேசியாவுக்குள் நுழையும் நிபந்தனைகள் எதனையும் அவர்கள் பூர்த்தி செய்யாததே அதற்கு காரணம் என புக்கிட் கயு ஈத்தாம் AKPS கொமாண்டர் முகமது நஸ்ருடீன் முகமது நாசிர் கூறினார். ஒரு பாகிஸ்தானிய ஆடவர், 2 இந்திய பிரஜைகள், ஒரு ஆப்கானிஸ்தான் ஆடவர், 3 இந்தோனேசிய பெண்கள் மற்றும் ஒரு இலங்கை ஆடவர் ஆகியோரே அவர்களாவர். இதையடுத்து வந்தவழியே சொந்த நாட்டுக்கு திரும்பி போகுமாறு அவர்கள் பணிக்கப்பட்டனர். எனினும் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை. குற்ற செயல் அம்சங்களும் கண்டறியப்படவில்லை.
தாவாவில் வீட்டின் கதவை திறப்பதற்கு தாமதமானதால் மனைவியின் கையில் குத்தி தாக்கிய 30 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டு ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். சந்தேக நபர் 50 வயது மதிக்கத்தக்க தனது மனைவியின் இடது கையை குத்தியதால் வலி மற்றும் சாய்ப்பு ஏற்பட்டுள்ளதென்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர் என்று தாவா துணை காவல்துறை தலைவர் சாம்பியன் பியூ தெரிவித்தார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் மற்றும் குடிவரவு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குடும்ப வன்முறை என்பது ஒரு கடுமையான குற்றம் என்றும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் எவரிடமும் காவல்துறை சமரசம் செய்யாது என்றும் அவர் மேலும் எச்சரித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சுங்காய் பத்தானி சுங்காய் லலாங்கின் கம்போங் பாருவில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வீடுகள் அழிந்தன. இந்த சம்பவத்தில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் 40 வயது மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் ஒருவரை காயம் எதுவும் இன்றி தீயணைப்பு துறையினர் மீட்டனர். நேற்றிரவு மணி 7:52 அளவில் தீ விபத்து குறித்து தனது துறைக்கு அழைப்பு வந்ததாக கடா தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் 2வது மண்டலத்தின் தலைவரான மூத்த தீயணைப்பு அதிகாரி முகமது நைமா ஜாஃபார் கூறினார். தீ விபத்து இரவு 8:25 மணிக்கு வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டு இரவு 11:46 மணிக்கு முழுமையாக அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் இழப்புகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே தீ விபத்து தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக தனது துறை ஒருவரை கைது செய்துள்ளதை குவலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஹன்யான் ரம்லான் உறுதிப்படுத்தினார். கடந்த சனிக்கிழமை ஜாவி டோல் பிளாசா பகுதியில் ஓப் பர்சுபாடு மற்றும் ஓப் சம்சிங் ஜலனான் நடவடிக்கைகளின் போது போலீசாரின் உத்தரவை மீறி கவனக்குறைவாக லாரியை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் பணியில் இருந்த அதிகாரியை மோத முயன்ற லாரி ஓட்டுநர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 2 டிப்பர் லாரிகள் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஓடியதை கவனித்து அவற்றை நிறுத்த உத்தரவிட்ட போது இச்சம்பவம் நடந்ததென்று செப்ராங் பிராய் ஸ்லாத்தான் மாவட்ட காவல் தலைவர் ஜே ஜனவரி சியாவாவ் தெரிவித்தார். அந்த 2 லாரிகளில் ஒன்றை ஓட்டி வந்த உள்ளூர் ஓட்டுநர் சிவப்பு சிக்னலை மீறி சென்று பிரதான சாலைக்கு வேகமாக செல்வதோடு பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை மோத முயன்றுள்ளார். பின்னர் ரோந்து கார் பிரிவு உதவியுடன் ஜலான் சுங்காய் டவுன் கம்போங் லாடாங் கல்டோனியா பகுதியில் சந்தேக நபர் பிடிபட்டார். ஆரம்ப விசாரணையில் அந்த ஓட்டுநரிடம் ஓட்டுநர் உரிமம் மற்றும் சரக்கு வாகன உரிமம் GDL இல்லாதது கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் லாரியின் சாலை வரி காலாவதியாகி இருந்ததும் காப்பீடு மட்டும் செல்லுபடியாக இருந்தது தெரியவந்தது. சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட லாரி பறிமுதல் செய்யப்பட்டதோடு ஓட்டுநர் மீது தண்டனை சட்டம் மற்றும் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மின் சிகரெட்டுகள் அல்லது வேப்பிங் பயன்பாட்டை போதைப் பொருளுக்கு இணையான பிரச்சனையாக கருதி கடுமையான தண்டனைகள் நிர்ணயிக்கப்படும் என்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். பெரும்பாலான வேப்பிங் சிகரெட்டுகளில் எத்தோமிடேட் போன்ற ஆபத்தான போதைப் பொருள்கள் இருப்பதால் இந்த நிலைமை எதிர்காலத்தில் மேலும் மோசமடையக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மின் சிகரெட்டுகளை புகைப்பவர்கள் அதனை நிறுத்துவதற்கு அரசாங்கம் வழி அமைக்கும் என்றும் மறுவாழ்வு அளிக்கும் திட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் அறியப்படுகின்றது. பள்ளிகள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் நாடு தழுவிய அளவில் அமலாக்கத்தை அரசாங்கம் தீவிரப்படுத்தும் என்றும் ஒரு பெரிய பொதுக்கல்வி பிரச்சாரத்தை தொடங்கும் என்றும் வாங் மேலும் கூறினார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.